ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் நாங்கள் பச்சை மிளகாய் பறிச்சது நான் என்ன டிஷ் நான் செய்ய போகிறேன் அப்படின்றதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், எங்கள் வீட்டு பச்சை மிளகாய் சண்டே ஸ்பெஷல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே கிருத்திகை, அதனால் இது நான்வெஜ்லாம் கிடையாது, ஒன்லி வெஜ்ஜு தான். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாத்தையும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயம் அதெல்லாம் போடு. இப்போ குக் பார்த்தீங்கன்னா யாருன்னா தஷ்வன் தான். தக்காளியில் போடக்கூடாது, வெறும் ஃபஸ்ட்டு வெங்காயமும் பச்சை மிளகாய் தான் போடணும். போட்டேன்னே நீங்கள் எல்லாத்தையும் ஒரே அடியாக வச்சுக்கிங்க. பார்த்துக்கலாம், போடுங்க எல்லாத்தையும். பச்சை மிளகாவா? நம்ம வீட்டு பச்சை மிளகா. இதை காமி. பச்சை மிளகா கொஞ்சமாக போடணும். பச்சை மிளகா காரம் ஆகிடுச்சு, நாங்கள் பதிட்டு வரதுனால உடனே கீழே போடுறது. இப்போ யார் போட்டுங்கிறாங்க பார்த்தீங்கன்னா யோகேஷ். அதே கிட்ட தான் போயேன். அப்படிலாம் போடக்கூடாது. நான் இதாக நான் பண்ணுறேண்ணா. நானும் போதும் போதும், விடு விடு விடு, அப்போ போதும். தக்காளி போடலாமா? அது வதங்கட்டும். இது தாங்க கரண்டி தாங்க, கத்தியில் பண்ணலாம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கத்தியில், அது வடை கத்தி. இதெல்லாம் பண்ண கத்தியில் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ கத்தியில் இல்லை பண்ண முடியாது. இல்லை இல்லை பண்ணல. என்ன இல்லை இதில் பண்ணு. நான் பண்ணுறேன். யோகேஷே அவன் பண்ணட்டும். சரி, நீங்கள் மஷ்ரூம் போடும்போது நீங்கள் பண்ணுங்கள். அதுக்குள்ளே வாசம் வந்துச்சு உனக்கு. பாருங்கள், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எனக்கு ஹெல்ப் பண்ணுறானுங்க. ஸ்பெஷல் மஷ்ரூம் பிரியாணிக்கு. கேக் நம்ம இதை அரைக்க போகிறோம். பச்சை மிளகா பூண்டில் நம்மளுக்கு கிடையாது, பால் வந்தது போட்டு அரைக்க குக்கு. போதும். அப்படிங்க ஓய், ரெடி ஆயிடுச்சா? பாப்பா அரைச்சிட்டான். இப்போ நீ என்ன பண்ணியிருக்க? இந்த அளவு போதுமாச்சு கலர் வேகட்டும். ஓகே, டன் டன். நானா போடு. தக்காளி போடு. இப்போ நான் இது நல்லா கிட்டே இருந்து போடு, ஒன்றும் பயம் இல்லை. பொறுமை 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 பொறுமையாக செய்ய ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பிரியாணி செய்யல, மஷ்ரூம் பிரியாணி செய்கிறோம். நாங்கள் தான் செய்கிறோம் மஷ்ரூம் பிரியாணி. காலிஃப்ளவர் பக்கோடா நாங்கள் தான் பிளான் பண்ணோம். காலிஃப்ளவர் பக்கோடா சாப்பிட்லாம். ஓகே, எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நாங்கள் அப்படியே செய்யலான்னு. இது ரெடி பண்ணிட்டேன். அடுத்து இது வதங்கினோடனே இதை போட வேண்டியது தான். இது மஷ்ரூம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மஷ்ரூம் நான் தான் கட் பண்ணேன், சொன்னாங்க. இப்போ எல்லாமே ரெடி. என்னெல்லாம் வேலை பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்கள். நீங்கள் சண்டே எங்கன்னா சீக்கிரம் சாப்பிட்டு படுக்கலான்னு பார்த்தா டைம் ஆகிட்டுருக்கு. இவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தஷ்வந்த் காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு பாத்திரத்தில் மாற்றிட்டுருக்காரு. இன்றைக்கி அவர் தான் காலிஃப்ளவர் பக்கோடா செய்ய போகிறாரு. ஆமாவா? ஆமாம், நாங்கள் அண்ணா மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறோம். நானும் ஹெல்ப் பண்ணுவோம். அவனுக்கு 2 பேரும் சொன்ன டிஷ்ஷு செய்கிறோம். அம்மா சொல்லி கொடுத்துருவாங்க கரெக்டாக. அதெல்லாம் கிடையாது, இன்றைக்கி நீங்களே தான் செய்கிறீங்க. ஓகே, இப்போ ரெடி. இப்போ மாவு எல்லாமே பண்ணிடலாம். ரெடி. ஓகே, இப்போ இதை பண்ணி முடிச்சிட்டான். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல மஷ்ரூமே எல்லாத்தையும் இப்போ போட்டுற போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மஷ்ரூமை கொட்ட போகிறோம். ஓகே, கொட்ட போகிறோமா? போட போகிறோம். சாரி போட போகிறோம். கொட்ட போன கீழே நினைச்சிடுவோம். நீ போட போது நானே சமைச்சு நல்லா இல்லைன்னு வச்சுக்கா. அது நல்லா இருக்கும். பாருங்க உலகம்
இப்போ என்னது காலிஃப்ளவர். இப்போ நாம் வந்து எல்லாமே கலந்துட்டு இப்போ கான் மாவு போடுறோம். இப்போ கலந்துட்டோமா? ஓகே. உன்னுடைய டிஷ் என்னாச்சுன்னு பாரு. போதும் நீ பட்டு காமி. மக்களே பாருங்கோ. இப்போ பண்ணு. எந்த லெவலில் பண்ணியிருக்கீங்க? இப்போ என்னடா 100%ல 60% மிஸ்ட் ஒன்று 40% தான். 100% இல்லை 80 முடிஞ்சு போச்சு. ஆமாம் சொன்ன 80 முடிஞ்சு போச்சுங்க. நான் அரிசி போட்டால் முடிஞ்சு போச்சல்ல. இதில் வந்து நான் பக்கோடா இது போட்டேன்னா முடிஞ்சிச்சு. இன்னும் 30% தான் வேலை. சரி இன்னும் 20% தான் வேலை. இன்னும் நல்லா பக்கோடா அப்படி சூப்பராக இருக்கணும். கொஞ்சம் நிற்கலாம். ஓகே இது முடிச்சாச்சு. கையை கழுவி மசாலாலாம் போட்டு தயிரும் போட்டு பாருங்க. நினைக்க வச்சுக்கிறேன். தயிர்லாம் போட்டாச்சு. கலர் போகிறேன். ஒரு கொத்தமல்லி போட போகிறோம். ஓகே கேஸ் ஆகிட்டு கூட இல்லை. எட்டி பண்ணிட்டு இருக்கேன். நானே கையை வச்சுக்கிறேன். பார்த்து செய்யணும். கலரிட்டியா? நம்ம கலருவா? இல்லை நாங்கள் தான் செய்கிறோம். நாங்கள் தான் கலரணும். இப்போ காலிஃப்ளவர் ரெடி, எல்லாமே ரெடி. இன்னும் இது சாப்பாடு இது பண்ணிவிட்டு குக்கரை வச்சுட்டா முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ளே வந்து இது பக்கோடா போட்டுரும். அதுக்கப்புறமா வந்து பச்சடி ரெடி பண்ணணும். வெங்காய பச்சடி. ஓகே அதுக்கு எங்கே உங்கள் அண்ணன் வெங்காயம் அறிவு போயிருக்கானா? வெங்காயம் அரிஞ்சு போயிருக்கான். அதில் நம்ம கொத்தமல்லி எடுத்து வச்சுப்போம். அதுக்கெல்லாம் தேவை. ஓகே பாடு. கொத்தமல்லி கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ இதுக்கு சாப்பிட்றேன். என்ன வந்து வெங்காய பச்சடி. கொத்தமல்லி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அப்படியே வெங்காயத்தை வாங்கிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து மீட் பண்ணுவோம். நாங்கள் தண்ணி ஊற்றிட்டோம். இது அம்மா தான் ஊற்றினாங்க. ஏன்னா அளவு கரெக்டாக இருக்கணும்ல, அதனால அம்மா தான் ஊற்றினாங்க. ஓகே பருத்து அரிசி போடுவீங்கம்மா? அடுத்து அரிசி நானா மூடுவாங்கலாம். ஓகே நம்ம தயிர் பச்சடி பிரியாணிக்கு என்ன இந்த கப்பு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஓகே இப்போ நம்ம வெங்காயத்தை போடலாமா? சுர கட் பண்ணி கொடுத்துருக்கான். எங்க பச்சடியா? நம்ம வெங்காய பச்சடி. தயிர் அப்படியே ஊற்றணுமா? ஆமாம் ஃபுல்லாக ஊற்றிட்டா? ஊற்றிடு. அதில் கொஞ்சம் தான் இருக்குது. போதும்னா வச்சுக்கோ, இல்லைனா வாங்கிட்டு வந்துடுங்க. சால்ட்டு மட்டும் அப்புறம் போட்டுக்கலாம், இல்லைனா தண்ணி விட்டுரும். இப்போவே போட்டுலாம். நல்லா ஊற்றியாச்சு. அதுவே அதிகமாக இருக்குது. ஓகே ஸ்பூன் எடுக்கணும். நல்லா கலர் எடுத்துப்போம். இது கலர் எடுத்தோம். இன்னும் 2 வெங்காயம் போட்டுக்கணும். நிறைய தேவை இருக்குது நம்மகிட்ட. இது நல்லா போட்டு இது பண்ணியாச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி போட்டுடலாம். நல்லா சூப்பராக இருக்கும். வெறும் தயிர் வெங்காயம் சாப்பிட்டா நல்லா இருக்காது. அது கூட ஒரு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். முள்ளி வந்து காமி. லைட்டாக வச்சு சால்ட்டு ஞாபகம். அப்புறம் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இப்பயே போட்டுனா ஒரு மாதிரி தண்ணி விட்டுடும். ஓகே சால்ட் உண்டாக்கமாக போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காமி. தெரியல. சூப்பர். எப்போ நீங்கள் காமிங்க வாங்க காமிங்க. கிளம்பி. ஓகே பச்சடி ரெடி. நம்ம இதை மூடி வச்சிடலாம். நான் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பச்சடி ரெடி ஆயிடுச்சு. ஒரு டிஷ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப பெரிய வேலை அந்த டிஷ்ஷு. ஆமாம் எங்களுக்கு பெரிய வேலை. இப்போ அடுத்து பக்கோடா. இப்போ வந்து கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்குது. பார்த்து அரிசி வாசனை செம்மையாக வருது. வேற லெவல். ஆனால் சாப்பாடு மட்டும் எப்படி இருக்கு போது தெரியல. ஆமாம் அதுதான் பயமாக இருக்குது. ஆனால் வந்துடும். பெஸ்ட்டாக வரும். நான் நம்பிக்கையோடு செஞ்சால் நம்பிக்கை வராமல் போயிடும். ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாமே ரெடி. இதுவும் இதை வந்து இப்போ எண்ணெயில் போட்டு இதை வந்து டப்பான்னு போக்கி வச்சிடலாம். இதை உள்ளே போட்டு நல்லா அடுக்க பண்ணி வச்சிடலாம் அரிசியை. அடுத்து நம்ம வாய்க்குள்ளே போய்டும். அதுக்கப்புறமா சரி இப்போ இதுக்கு எண்ணெய் கடாலாம் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.
இது எடுத்துக்கணும். அது எண்ணெய் ஊறுறதுக்கு வாங்கியிருக்கோம் வீட்டில். என்ன ஊறத்துக்கா? ஆஹா, எண்ணெய் ட்ரிப் ஆகிறதுக்கு. ட்ரிம்ப் ஆகிறதுக்கா? இது இதுன்னு சொல்லுவாங்களே. ட்ரையாக வருது. என்ன ட்ரை? சாரி. நம்ம நான் இங்கிலீஷ் தான் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால வேற மாதிரி எதிர்பார்த்தேன். ஓகே. இந்த வாய் ஒன்றும் குறைச்சல் கிடையாது. இந்த வெங்காயம் வந்து என்ன பண்ணலாம், அப்படியே லாஸ்ட்டாக வந்து பொரிச்சு அழகாக எண்ணெயில் பொரிச்சு பிரியாணி மேலே போடலாம். சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். சொன்ன நம்மளாம் தெரியாது சொல்ல. சரி, இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இந்த பெருசாக வச்சு இந்த குண்டா எடுத்துக்கணும். அது பேர் குண்டா இல்லை, கடாய். சாரி கடாய். ஓகே, இப்போ எடுத்து வச்சிடலாம். அது அலசினியா? தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நான் பெரிய குக்கு. என்னால கூப்பிட்டுருக்காங்க பஸ்மாபுரத்தை விருது வாங்கிறதுக்கு. என்ன கூப்பிட்டுக்கிறாங்க. என்ன விருது? பஸ்மாபுரத்து அப்படின்னா இப்போ தாமோயாவே வாங்கினார்ல பத்மஸ்ரீ. பத்மஸ்ரீ விருந்தே நான் வாங்க போகிறேன். அதனால கூப்பிட்டுருக்காங்க. அதுக்குள்ளே எதனா ஒரு போடுங்க பக்கோடா மாதிரி எதனா செஞ்சு நானே செய்கிறேன். பகோடா இல்லை பக்கோடா. சிக்கன் பக்கோடா செய்ய சொன்னா இன்னைக்கு கித்திகை, அதனால செய்ய முடியல. அதோட எதனா போட்டுருங்க வீடியோ அதுக்கு தனியாக. ஓகே, இது ஃபஸ்ட்டு அடுப்பு பண்ணணும். கத்தி இல்லை சாரி, இதெல்லாம் நான் கத்தி சொல்லுவேன் அதில். ஓகே, காயணும். என்ன காயணும்? மேலே நீ நினச்சி போறீங்க மேலாம் காயணும். இது வந்து அடுப்பில் காயணும். என்ன காயணும் தான்? என்ன காயணுமா? ஆஹா, சட்டி கடாய் காயணும். சாரிங்க, ஏதோ பஸ்மாபதி இது கொடுக்க போறாங்க. பத்மபூஷ் இல்லை, ஏதோ ஒரு விருது. அந்த விருது கொடுக்க போறாங்களே, அதுல இருந்து ஒரு பட்டமா இருக்குது. பத்மபூஷ். அடுத்து எண்ணெய் ஊற்றணும். அதுக்கு அடுத்து போடணும். ஃபுல்லாக கலரியாச்சு. இப்போ நம்ம ஒரு ரொம்ப அப்படியே ஒரு குக்கு மாதிரியே ஒரு பில்டப் வேற. ஆமாம், குக்கு பில்டப்பாக கூட செய்வாங்க. ஓகே, இது லைட்டாக அலசிப்போம். கொஞ்சம் இதுவாக இருக்கு. ஓகே, ஆனால் சாமான் தளவில் ஒரு கில்லி. எப்படி? சாமான் தளவில் ஒரு கில்லி. அதான் எப்படியா? இப்போ தொலை காமிக்கல, இப்போ தொலை காமிக்கிறேன் பாருங்க. ஆகாமே நாங்கள் சாமான் தொலைக்கணும். ஓகே, ஒரு தட்டு எடுத்துக்கலாமா? தட்டு வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போல்லாம் ரெடி ஆகிருக்கு பாருங்கள். கொதிச்சுருக்கா? கொதிச்சுட்ருக்கு நல்லா. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா எண்ணெய் ரெடி ஆகிருக்கு. அப்படியே எங்கள் பக்கம் வந்து கொதிச்சுன்னு இருக்கு. எண்ணெய் ஊற்றி ரெடியாக இருக்குது. இப்போ பக்கோடா போட போகிறேன். இப்போ வந்து அரிசி பார்த்து பத்திரமா போடு. வரலன்னா சொல்லு, நான் போடுறேன். ரிஸ்க் எடுக்காத. எப்படிமா? தெரியலன்னா சொல்லு, நான் போட்டுக்கிறேன். வேணாம். இல்லை போடுறேன். அவ்வளோதான். வெரி குட். நம்ம கொதி இருந்துச்சா? ஆமாம். பொறுமையாக போடு. ஓகேவா? வந்து மொத்தத்தையும் போட்டுடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் அப்படியே இருக்கு. தரிசியும் போட்டியா? இங்கே லைட்டாக இங்கே இருக்கு. கொஞ்சம் கூட மிச்சம் ஆக மாட்டேன், எல்லாத்தையும் போட்டுருவேன். லெமன் கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம லைட்டாக போட்டால் போதும். நாங்கள் ஓகே. இப்போ நம்ம மூடிடலாம். இந்த குக்கர் மூடியாகும். குக்கர் மூடி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மூட போகிறோம். ஓகே, முடியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பக்கோடா வந்து எங்கள் அம்மா தான் போடுறாங்க. ஏன்னா பசங்க வந்து போடக்கூடாது. போடலாம், ஆனால் எனக்கு கொஞ்சம் பயம். அப்படி இல்லை, எண்ணெயில் வேண்டான்றதுனால இப்போ நான் தான் போடுறேன். நான் எடுக்கும் போது வந்து நான் எடுப்பேன். நான் சேஃபாக இருக்கணும், அதுவும் முக்கியம். எங்களுக்கு என்னென்னவே பயம். இதனால டைம் பார்த்தா நீங்களே என்ன டைம் பாருங்களேன், 2:30. இவ்வளோ நேரமாக நாங்கள் சமையல் செஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் மதியானம் சாப்பாடு நாங்கள் சாப்பிட்றோம். இன்னும் 2 அம்புக்குள்ள சாப்பிட்றோம். குக்கர் வெளியே இது வாங்கினே சாப்பிட வேண்டியது தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2:30 ஆகுது டைமு. இன்னும் நாங்கள் சாப்பிடவே இல்லை. மதியானம் சாப்பாடு. ஓகே, இந்த பாருங்க
எனக்கு எங்கள் அம்மா ஃப்ரெண்ட்ஸ் பக்கோடா அம்மா தான் போட்டாங்க மாவில் இருந்து. இப்போ நான் தான் வந்து எடுக்கலான்னு. அதுவும் சேஃபாக எடுக்கணும். அதை பாருங்கள் இன்னும் என்னது வெந்துடணுமா? என்ன சொல்லுவாங்க இது வேகணும். வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க நல்லா நான் சிம்பிளாக இருக்குல்ல நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். அது எதுக்காக சொல்லி எண்ணெய் எதுனா இருந்தால் கூட ட்ரை ஆகிடும். நமக்கு வந்து எண்ணெய் வந்து அந்த தட்டு வச்சுக்கணும். எண்ணெய் வந்து அப்படி இதுவாகிடும். இப்போ பாருங்கள் எடுக்க போகிறேன். நீ எடுக்காத அம்மாவே. அம்மா கிட்ட கேட்டேன். சரி ஒரு 2 வச்சு சேஃபாக இருந்தாங்க. நம்ம எடுக்க போகிறோம். கிட்ட வாங்கலாம். அம்மா கிட்ட வாங்கலாம். எடுக்கிறது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பொறுமையாக எடு. வெந்துருச்சான்னு பாரு. தெரியல இது பார்க்க தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. விசில் இது எத்தனாவது விசில் அப்போ? 2வது விசில். இப்போ இதை போடுறோம். ஓகே போதும், நான் அம்மாவே எடுத்துக்கிறேன். ரெடியாகவே இருக்கலாம். பார்த்து எண்ணெயோட போடுற நீ அப்படியே. நீ எண்ணெயோட போடுற அந்த மாதிரி போட எடுத்துட்டு அப்படியே இரு. அது தட்டெல்லாம் தட்டாது, அப்படியே இரு. ஆனால் நீங்கள் இன்றைக்கி செய்கிறன்ற பேரில் எவ்வளோ நேரம் தெரியுமா? வீடே அலங்கோலமாக இது. கிச்சனும் சரி வீடும் சரி. பருத்து அம்மா போடுவாங்க. இப்போ ஃபுல்லாக எடுத்துட்டேன். பசிக்குது. சீக்கிரம் சீக்கிரம் வா. ஓகேவா? பிடிச்சாச்சு. பருத்தை போட போகிறேன். இப்போ ஃபுல்லாக இது பண்ண நீங்கள் ஃபுல்லாக என்ன பண்ணுங்க. அந்த பக்கோடாவோட அப்படியே காமி பார்க்கலாம். கருணைக்கு வச்சுக்கலாம். நம்ம நெட் சாப்பிடலாமா? சூடாகுது. இப்போ தானே எடுத்த கடையிலேருந்து. நீ செஞ்சது தானே. நீ தானே மசாலாலாம் அளவு நான் சொன்னால விட நீ அதிகமாகவே போட்ட. சூப்பராக இருக்குங்க. அதுக்கு போடா இஸ் பெஸ்ட்டாக வந்துருக்கு. சாப்பாடு எப்படி வரும்னு தெரியல. சாப்பாடு பெஸ்ட்டாக வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. பக்கோடா ரெடி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நம்ம திறக்க போகிறோம். பார்த்து பொறுமையாக தரேன். அப்படிதான் அப்படிதான். அப்படியே லைட்டாக கலரி விடு. எப்படி இருக்கு? சூப்பர். பாருங்க மக்களே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க மஷ்ரூம் ரைஸ் சூப்பராக ரெடி. இந்த பாருங்க மஷ்ரூம் ரெட்டா. ஃப்ரெண்ட்ஸ் ஏன் டிஷ்ஷாக பாருங்க. ஓகே பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. ஃபுல்லாக எண்ணெய் இதுவாகி ரெடி பண்ணிட்டோம். ஓகேவா? சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ஒரு சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்க. சின்ன பீஸாக கொடுப்பேன். சூப்பராக இருக்கு. சாப்பிடலாம். பக்கோடா என்ன யோகேஷ் எப்படி இது? இன்னும் சாப்பிடல. சாப்பிட்டு என்ன வேணி சொல்லு. எப்படி இருக்கு அவங்க செஞ்சது? நாங்கள் செஞ்சது எப்படி? நல்லா இருக்கு. நீங்கள் 3 பேர் சேர்ந்து செஞ்சுக்கிறீங்க. நான் செய்யல அப்படின்னு அவனு சொல்லுவானுங்க. அம்மா வந்து சொல்ல நீங்கள் செஞ்சீங்க. அதான் 3 பேர் சேர்ந்து செஞ்சுக்கிறீங்க. என்ன செஞ்சுருக்க சொல்லு பார்க்கலாம். காளான் பிரியாணி, காலிஃப்ளவர் பக்கோடா, பச்சடி. சூப்பராக இருக்கு. டேஸ்ட்டு சூப்பர். சொல்லுவேன் எப்படி இருக்கிற? நல்லா இருக்கு. 3 பேர் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. நல்லா இருக்கு. டைம் ஆயிடுச்சுல, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 3 மணி ஆகுது. இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்கு. நல்லா வந்துருக்கு. ஓகே. சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கு ஒரு இது சொல்லி தேங்க்ஸ். சூப்பராக இருக்கு. நாங்கள் செஞ்சு நாங்களே சாப்பிட்றதுக்கு. இதேமாரி எனக்கு வாரம் செஞ்சுங்க. நான் உனக்கு கிச்சன் தான் ரொம்ப அலங்கோலமாகிடுச்சு. போய் நான் க்ளீன் பண்ணணும் இப்போ எல்லாத்தையும். ஓகேவா? ரெஸ்டாரண்ட் சிக்கனா மட்டனா இது வந்தோன்னா மறுபடியும் 3 பேர் சேர்ந்து செய்வாங்க. முடிஞ்சு நானும் ட்ரை பண்ணுறேன். பாய் பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி போயிடுங்க. அப்படியே பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய்.